vision of my life, no in your way, my way. Ain't giving up on my kind of way, in the bay, doing it all alone. This time I show you all my theorem. The clock is ticking and flipping and shaking and breaking, but damn, I'm living. I ain't a smoker, ain't a drink, a dream, don't parade, ain't a baker, ain't a kind of just a human. வணக்கம் ஷோ வாட்ஸ் பிசி வரும் வாட்ஸ் மிஸ்டர் ஃபார் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ குபேரா படத்துலேருந்து போய் வா நண்பா ப்ரோமோக்கு நான் ரியாக்ட் பண்ண ஃபுல் சாங் வந்துருச்சு. ரியாக்ட் பண்ணுறக்கு ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு. சாரிங்க, கொஞ்சம் கழுத்தில் ஸ்ப்ரெயின். 2 நாள் வந்து இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் அளவுக்கு ரிலாக்ஸ் ஆகிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா எப்பவும் தெரியும் பிளாஸ்டர்ஸ்லாம் போட்டு சுற்றிட்டு இருக்கேன். இந்த பாட்டெலாம் கேட்டால் கண்டிப்பாக ஒரு வைப் ஆகும், ஆட்டம் கிட்ட போடுவோம். ஐயோ அடங்கா ஏதோ இழுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்தேன். பட் ஐம் பேக் அண்ட் ப்ரோமோவே பயங்கரமாக இருந்துச்சு. என்ன என்னமோ ப்ளே ஆகிட்டு இருக்குது. ஐயோ இருங்க, வேறு ஏதோ பிளேஸ், சாரிங்க. ஸோ ப்ரோமோவே பயங்கரமாக இருந்துச்சு. ஃபுல் லென்த் பாட்டு 4 நிமிஷம் 22 செகண்டு 23 செகண்டு. ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். செக் அவுட் பண்ணிடலாம் அண்ட் வைப் பண்ணிட்டு வரலாம். சில பேர் போகிறப்ப மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சொல்லிட்டு டி வாய்ஸ்ன்னு நினைக்கிறேன். தமிழ் வருஷம் தான் ஆஃபீஸாக கேட்க போகிறேன். கேட்டலாம் சொல்கிறேன். ஹியர் வி கோ. அன்னைக்கு ப்ரோமோல வாடி கேட்டேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல வைப் வைப். நைஸ் நைஸ் லிரிக்ஸ். நைஸ். Okay. Hey, nice ra, nice ra, nice ra. யாருன்னு தெரியல. ஏதோ மேரேஜ்க்கு ட்ரெஸ் பண்ண மாதிரிலாம் இருக்காப்ல. ஏதோ டிராஜிக்கா நடந்துடும் நினைக்கிறேன், கல்யாணத்தப்ப நினைக்கிறேன். இந்த மியூசிக் வேற லெவல். செம்மையா இருக்கு இந்த மியூசிக். அம்மா அட்டி பாட்டி. ஓகே, நீ வைப் அடங்காது இந்த மாதிரி பாட்டலாம். Nice mix, beautiful mix, beautiful mix. நான் டெத் ஒரு மாதிரி பாசிட்டிவ் வந்துருக்கேன். புரிய வேண்டியது இருக்குது. ஓகே, ஓடு. ஆட்டா செம்மையா இருக்க போல. செம்ம ஓடு. வெறி தரமா இருக்கு போகுது ஆட்டம். இந்த மியூசிக் வேற ஏதோ டிராஜிக்கா அதுல கல்யாணம் நடக்க போற இடத்துல ஏதோ நடந்துடும் நினைக்கிறேன். பிகாஸ் வாத்தியங்கள் ட்ரெஸ் எல்லாம் அதே மாதிரிதான் இருக்கு. ஓகே, ஓகே, லிரிக்ஸ் சூப்பர். லிட்டு லிட்டு லிட்டு. ஓ செம. டிஎஸ்பி வாய்ஸ் நினைக்கிறேன், டிஎஸ்பி வாய்ஸ் நினைக்கிறது. நைஸ்ரா, செமடா செமடா செமடா. வெறித்தனம் வெறித்தனம். கூஸ் பம்ப்ஸ்.
வாவ், பார்த்தீங்களா என்னால் அடங்க முடியாதுன்னு தெரியும், அதனால தான் வெயிட் பண்ண. இப்போ லைட்டாக வலிக்குது, ஸ்ப்ரெயின் பண்ணிட்டு. பியூட்டிஃபுல் சாங், பியூட்டிஃபுல் சாங். இறந்த டாப்பில் சந்தோஷமாக அனுப்பிச்சு வைக்கிறதுன்னு சொன்னாங்களா, அதுதான் இது. லிரிக்ஸ் அவுட்ஸ்டாண்டிங், ரொம்ப நல்லா இருந்துச்சு லிரிக்ஸ். யார் லிரிக்ஸு? ரொம்ப நல்லா இருந்துச்சு விவேகா சார். பியூட்டிஃபுல் லிரிக்ஸ், பாராட்டியானோ. அதான் சொன்னல, கெத்தா போயிட்டு வா மச்சான், நீ வேற லெவலில் வந்துட்ட, இனிமேல் நீ ஜாலி தான், ஃபன்னு தான், நீ இப்போ என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. மோர் ஆஃப் பெயின் தான் எனக்கு தெரிஞ்சது. இதில் ஆட்டம் கீட்டம்லாம் ஜாலியாக பண்ணுற மாதிரி இருந்தாலும் அன்எக்ஸ்பெக்டட் நேரத்தில் ஒரு டெத்து நடந்துருங்கிற மாதிரி தான் தோணுது எனக்கு. ஏன்னா பிகாஸ் அந்த வாத்தியங்கள், அந்த ஸ்டார்டிங் அந்த இதெல்லாம் ஓகே, தப்பட்டு அதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது ஓகே. பட் சைடில் இருந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நிறைய இந்த அம்ப்ரெல்லாஸ் மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அந்த இதில் அந்த பொதுவாக அந்த மாப்பிள்ளையை காரில் கூட்டு வரும்போது இல்லை குதிரையில் கூட்டு வரும்போது அந்த மாதிரி சைட்லலாம் வருவாங்க, அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் இருக்குது. இவர் ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர்வானி ட்ரெஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுதான் கொஞ்சம் அங்கங்கே நழுக்கான மாதிரி இருக்குது. ஸோ மேபி திஸ் இஸ் சம்திங் தட் ஹஸ் ஹேப்பன்ட் அவுட் ஆஃப் நோவர். இது எதிர்பார்க்காத நேரத்தில் நடந்துரும்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த பெயின் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, மனுஷன் டினையில் இருக்கார். இன்னும் அது இறந்துட்டா அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியல. பட் ஆனால் இறந்துட்டா அப்படி அவனை நான் வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணி அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இறங்கி ஆடின மாதிரி தெரிஞ்சு. அந்த ஆட்டம் வேறு லெவலில் இருக்க போது நல்ல மட்டும் தெரியுது. இது முடிஞ்சவொன்னே ப்ராப்ளம் அந்த கடைசியில் அந்த உடஞ்சி போய் அழுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி எதுவும் நடக்குமா என்னன்னு தெரில. இல்லை அப்படியே அது மாதிரி பிளாங்க் அவுட் ஆயிடுவா அப்படியா, அது வேறு எங்கேயாவது பிளாஸ்ட் ஆகுமா என்னன்னு தெரில. பட் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் டி விட்டிங்கன்னா வேற மாதிரி நடிப்பாப்பில். டான்ஸ் வெறித்தனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று ஷேகர் மாஸ்டர் கொரியோகிராஃபி ரொம்ப அழகாக இருந்துச்சு, பார்த்த வரைக்குமே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். டியோட வாய்ஸு அல்டிமேட்டு. அதுவும் அந்த கடைசியில் வந்துட்டு அந்த டிஎஸ்பி சார் தான் வாய்ஸ் தான் நினைக்கிறேன். அது அப்படியே ஒரு மிக்ஸடி போச்சு, போயிடுவானுன்பா அப்படிங்கிற ஏதோ ஒன்று சொல்லி ஒரு மாதிரி ஒரு ஹம்மிங் கொடுத்து அது முடிஞ்ச அப்படி வரும்போது அந்த கேட்டோன்னா சிலுத்துருச்சு நம்மளுக்கு, அப்படியே கூஸ் பம்ஸ். அதெல்லாம் சாவுக்கு இப்படி ஒரு சாங் எழுதினா எனக்கு சத்தியமாக தெரிலங்க. ரீசெண்ட் டைம்ஸில் இல்லை கொஞ்சம் வருஷமாக இந்த மாதிரி ஒரு பாட்டு வரல சாவுக்கு. அதான் சொல்கிறேன்ல, சந்தோஷம் போயிட்டோம். I am going to miss you but you're going to be happy. நீ ஒரு பெட்டர் பிளேஸுக்கு போகிற, சந்தோஷமாக இருப்போம், நாங்கள் வரோம். பட் அதுக்கு ஒரு டைம் ஆகும், செத்து பொழைக்கிறோம். லிரிக்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். லிரிக்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ராக்கெட் ஃப்ளைட்லாம் உன் காலை கீழே பறக்க விடுங்கிறது. ஏன்னா பிகாஸ் அங்கே இதில் சொர்க்கத்தில் இருக்கும்போது வந்துட்டு கீழே தான் இருக்கும். அதெல்லாம் அதாகட்டும், சொர்க்கமே உன் ஜோபிக்குள்ள அப்படிங்கிறதாகட்டும், உன் தலையெழுத்தை நீயே எழுதிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஆகட்டும், உங்ககிட்ட வந்து சேரணும்னா வந்து நாங்கள் செத்து பொழைக்கணும், இனிமேல் செத்து போகணும், அந்த மாதிரி எஃபர்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சரியான லிரிக்கு. அவுட்ஸ்டாண்டிங் லிரிக்ஸ் வாஸ் த பெஸ்ட் பார்ட் ஃபார் மீ கிளியர்லி. அதை தாண்டி மியூசிக் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் டியோட வாய்ஸ், டான்ஸ் எல்லாமே. திஸ் இஸ் சம்பவமான பாட்டு. வெயிட் பண்ணதுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க, வேறு லெவல் என்ஜாய் பண்ணிட்டேன். நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு லுக்கிங் ஃபார். இந்த படம் என்னமோ வேறு எங்கேயோ கூப்பிட்டு போகுது, என்னன்னு தெரில. டியோட அந்த பிச்சைக்காரன் கேட்ட பாரு என்ன பண்ணுவார் மனுஷன், I don't know. சரி, சூப்பர் எக்ஸைட்டட் ஃபார் திஸ். இதோட ரியாக்ஷன் ஃபார் போய் வா நண்பா ஃப்ரம் குபேரா. அவங்க தான் எனக்கு மறக்காம கான்வர்சேஷன் சொல்லுங்க வீடியோஸ்க்கு பார்த்து நன்றி. சந்திக்கிறேன் மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ ஐம் சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.